ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சற்று முன் மாரிதாஸ் அவர்கள் சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றதை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மாரிதாஸ் அவர்கள் அந்த போட்டோவை பகிர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. முக்கியமாக நம்ம சீமான் அவர்கள், நம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் அரசியல் ரீதியாக தான் ஃபுல்லாகவுமே பேசணும், அரசியல் சம்மந்தமாக தான் நாங்கள் பேசணும். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல் சரிப்பட்டு வராது. ஆனால் அவர் இல்லாமல் அரசியல் கிடையாது. ஆனால் அரசியலில் அவரால், ஒரு நல்லவரால் அரசியலில் அவ்வளோ சுலபமாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இருந்தாலும் அனைத்து அரசியல் ஞானமும் பெற்றவர் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். இந்த நிலையில் இந்த முழு சந்திப்புமே அரசியல் சம்பந்தமான சந்திப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வரும் தேர்தலில் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக சீமான் அவர்களுக்கு கொடுக்குப்பார் அப்படின்னு நம்ம துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு போட்டோவை பயந்துருக்காரு. அதாவது புலியும் கழுகும் ஒன்றிணைகிற மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா புலியும் ப்ளஸ் கழுகு ஒரு ஃபயர் சிம்பிள் போட்டு ஒன்றிணைகிற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தற்போது ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு அதிர்வலைகளை உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக எதிர்த்ததே சீமான் அவர்கள் தான். திமுக கூட அடக்கிதான் வசிச்சுது. ஆனால் சீமான் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். இந்த நிலையில் ரஜினிகாந்த் அவர்களுடனான சீமான் அவர்களுடைய சந்திப்பு என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் அந்த நாம் தமிழர் கட்சியோட முக்கிய தலைவர்கள் ஒருவரான திரு சாட்டை துரைமுருகன் அவர்களும் தற்போது அந்த ஒரு போட்டோ, கழுகு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாம், புலி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களாம், இரண்டு பேரும் கூட்டணி வைப்பது போன்று ஒரு சிம்பிளை போட்டு ஃபயர் சிம்பிள் விட்டுருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. தமிழக அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார். விஜய் அவர்களோட கூட்டணி என்று சொல்லி வந்த சீமான் அவர்கள் தற்போது விஜய் அவர்களை கடுமையாக சாடி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாரா, என்ன நடக்கிறது? ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். இந்த நிலையில் என்ன நடக்க இருக்கிறது இந்த தேர்தல் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். முக்கியமாக மாரிதாஸ் அவர்களும் சொல்லி வைத்தது போன்று இந்த போட்டோவை பகிர்ந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் சாட்டை துரைமுருகன் அவர்களும் கழுகும் புலியும் கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு சிம்பிளை போட்டு ஒரு ஃபயர் சிம்பிள் விட்டுருக்காரு. எனக்கு தலையை பித்து கொள்ளலாம் போல இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அரசியலில். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.